மாமா நீங்க மாலை போடலையா? அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் எப்படி போட முடியும்? அதான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம பாலாபிஷேகம் பண்றீங்க. நான் எப்படி மாலை போட முடியும்? இல்ல மாமா. ஏய் நடிக்காதடி. வாசா தானே, அப்புறம் எதுக்கு நல்ல மாதிரி நடிக்கிற? இல்ல மாமா, அப்படியெல்லாம் நான் உங்களை மாலை போட வேண்டான்னு நினைக்கல. ஏய் திரும்ப திரும்ப நல்ல மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நடிக்காதடி. சரி அதை விடுறி. பெரிய மாவன் என்ன சொன்ன? ஏன் நான் என்ன சொன்னேன்? அவங்க தான் என்ன தேவையில்லாம பேசினாங்க, அதான் அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னேன். ஏய் நானே என் பெரியமாவை எதிர்த்து பேச மாட்டேன். ஏன் எங்க அப்பாவை எதிர்த்து பேச மாட்டாரு? நீ அவங்களை எதிர்த்து பேசுவியா? ஏய் என்னடி இது? என்ன இது? குலதெய்வ சிலை. ஏய் அது எப்படி இங்க வந்துச்சு? இந்த ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணா உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? நீ தப்பு பண்ணா ஏன்னு கேள்வி கேட்டா அவங்கள நீ அசிங்கமா பேசுவ. இல்ல மாமா, நான் தப்பா எதுவுமே பேசல. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கயிறு இருக்குல்ல, அதான். முதல்ல இதை கழட்டி. மாமா கழட்டடி. முடியாது மாமா, வேற என்ன சொன்னாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா இத மட்டும் பண்ண சொல்லாதீங்க. என்னது? நீ எனக்காக இத மட்டும் பண்ணு, வேற எதுவும் பண்ண வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி மாமா, எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் இந்த கயிறை கழட்ட போறதும் இல்ல, கழட்டவும் விட மாட்டேன். கயிறை கழட்டு ராசாத்தி. முடியாது மாமா. நீ இப்ப கயிறை கழட்டல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாமா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். கயிறை கழட்ட முடியாதுன்னா முடியாது. ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ முடியாது முடியாதுன்னு இருக்க. காட்டி நான் அவுக்குறேன். மாமா விடுங்க மாமா, வேணும் மாமா, சொன்ன கேளுங்க மாமா. கைய காட்டுன்னு சொல்றல, விடுங்க மாமா. அம்மா மாமா 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 என்னாச்சு மாமா? ஐயோ யாராவது வாங்கல. அத்தை, மாமா மாமா என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? மாமா மாமா என்னாச்சு மாமா? இனியா என்னாச்சு? என்னாச்சு சதி? என்னாச்சு பா? இனியா என்னாச்சு? இனியா இனியா டேய் இனியா என்னங்க பாருங்க. என்னாச்சு? என்னாச்சு ஆசாதே? மாமா இங்க பாருங்க. என்னாச்சு கேக்குறல்ல? ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். தள்ளு இந்த பக்கம். தூக்கு வா. டேய் இனியா தூக்கு. அண்ணே கால பிடிங்கடா. தூக்கு. பாத்து. பாத்து பத்திரம். மாமா நீங்க எல்லாம் இங்கேயே நில்லுங்க. சும்மா இங்க வந்து அழுது நாடகம் போடாது. அவன் இந்த நிலைமையில படுத்திருக்க காரணமே நீதான். பெரியத்த, நான் என்ன பண்ண? எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடி எதிர்த்து பேசுற? நீதான் அவனை அடிச்சு மண்டைய உடைச்சிருக்க. எனக்கு தெரியாது நினைச்சியா? அத்தை, இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க அத்தை. மாமா தெரியாம கால் தடிக்கதான் கீழே விழுந்தாரு. நான் போய் மாமாவை அடிச்சேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? ஏய் நீ ஓவரா பேசாதடி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அவன் என்ன சின்ன குழந்தையா?
கால் தடிக்கு கீழே விழ. அவனுக்கு நடக்கிறதுக்கு சொல்லி தரணுமா என்ன? அக்கா சும்மா அவளையே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பழி போடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? அப்படி இனியன் அடிக்க அவ கை உங்குவாளா? ஏன் அடிக்க மாட்டா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? அவ என்னையும் கண்மணியும் மண்டைய உடைச்சவ தானே? இப்பவும் அதுதான் நடந்திருக்கு. இனி என் தலையில தான் அடிபட்டிருக்கு. இவளுக்கு ஆத்திரம் வந்தா கண்ணு மண்ணு தெரியாது. மதம் பிடிச்ச யானை மாதிரி நடந்துக்குவா. பைத்தியக்காரி. மரகதம், வார்த்தை ரொம்ப நீளுது. வீட்டுக்கு வந்த மருமகளை பைத்தியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் என்னமோ அவ பண்ணாத விஷயத்த சொன்ன மாதிரி சொல்றீங்க. அவ பைத்திய மாதிரி நடந்துக்கிறது உண்மைதானே? அம்மா, அண்ணி ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க. அதையே சொல்லி சொல்லி குத்தி காட்டாதீங்கம்மா. ராசாத்தி, நீ பெரிய ஆளுதான். என் பொண்ணையே எனக்கு எதிரா பேச வச்சுட்ட. ரொம்ப நல்லா இருக்குடி. புனிதா, தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. பெரியத்த என்னதான் திட்டுவாங்க. அத்த, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? சத்தியமா மாமாவை நான் எதுவும் பண்ணல. மாமா தான் என்ன திட்டி அடிக்க வந்தாரு. அப்பதான் கால் தடிக்கி பெட்ல விழுந்துட்டாரு. இதான் அத்த உண்மை. சும்மா சும்மா அதையே சொல்லாதடி. நீ சொன்னா நான் நம்பிடணுமா? நீயும் அவனும் சண்டை போட்டிருக்கீங்க. சண்டையில தான் நீ அவனை அடிச்சிருக்க. என்னையே நீ அடிச்சவ தானே? நீ ஒரு ராசி கெட்டவடி. ஓ ராசிதான் இனி என்ன போட்டு பாடா படுத்துது. அண்ணே, பாவம் ராசாத்தி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ராசாத்திங்கிறதுக்காக இல்ல, யாரையுமே இப்படி பேசாதீங்க. இல்ல தம்பி, உங்களுக்கு தெரியாது. வர வர அவளோட போக்கே சரியில்லை. யாரையும் மதிக்கிறது இல்ல, எடுத்தறிஞ்சு பேசுறா. திமிரு கூடி போச்சு. கையில கிடைக்கிறதையெல்லாம் தூக்கி அடிக்கிறா. அடங்காம திரியிறா. அதான் இனிய கண்டிக்க போனான். இப்ப அவன் மண்டையில அடிபட்டு கிடக்குறான். இது நான் என்னன்னு சொல்றது? பயங்கரமான ஆள் இந்த மரகதம். யாரும் எதுவும் சொல்ல முடியாதபடி எப்படி அருமையா லாஜிக்கா பேசி லாக் பண்றா பாரு. அத கேட்க போனா எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறீங்க? மரகதம், கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? நாங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு இருக்கிறோம். இங்க வந்து உன் பஞ்சாயத்தை வச்சிட்டு இருக்க. வாயை மூடிட்டு பேசாம இரு. டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? அவர் தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால பிளட் கிளாட் ஆயிருச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். இப்ப அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். ஒண்ணும் பயப்படாதீங்க. டோன்ட் வரி, பாத்துக்கலாம். ஏய், எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அழுது ஏமாத்திரியா? இனியனோட இந்த நிலைமைக்கு நீதாண்டி காரணம். என் புள்ளைய படுக்க வச்சிட்டியேடி.
நல்லா இருப்பியா நீ? போலி வேஷமா போற? முதல்ல இங்க இருந்து போடி. பெரியத்த, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நான் எதுக்கு அத்தை போகணும்? அடிபட்டு படுத்திருக்கிறது என் மாமா. அவர் கண்ணு முழிக்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இங்க பாருங்க தம்பி, இவ இங்க இருக்கிற வரைக்கும் இனிய கண்ணு முழிக்க போறதில்ல. முதல்ல இந்த ராசி கெட்டவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. இவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அக்கா சும்மா அவளை போன்னு துரத்தாதீங்க. அவ யாரோ இல்ல, இனியனோட பொண்டாட்டி. புருஷனுக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பொண்டாட்டி பக்கத்துல இருக்கணும். எந்த ஒரு நியாயம்னு தெரியல அவளை போ சொல்றது. பொண்டாட்டி புருஷனை அடிச்சு மண்டைய உடைச்சு படுக்க வச்சிருக்கான். அது மட்டும் எந்த ஒரு நியாயம் அங்கே? அக்கா அவதான் அடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப அவதான் அடிச்சான்னு சொல்றீங்க. நீங்க பாத்தீங்களா அவ அடிச்சத? நீ பாத்தியா அவ அடிக்கலன்னு? இதெல்லாம் நல்லா இல்லக்கா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதான் நானும் சொல்றேன். நீ பேசுற பேச்சு சரியில்லை. வர வர எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. நிறுத்துங்க. எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை, சண்டை. வீட்டுல தான் இப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து இப்படி இருப்பீங்களா? என்ன ஆச்சுன்னு பதறி போயிட்டு இருக்கோம். நீங்க பண்றது சும்மா இருங்க கொஞ்ச நேரம். இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணமே இவதான். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத ஊம கொட்டா மாதிரி நிக்கிறா பாருங்க. அவள முதல்ல போக சொல்லுங்க. எல்லா பிரச்சனையும் தீரும். இல்லனா இப்படிதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இவள பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. முதல்ல இவள இங்க இருந்து வெளியில போக சொல்லுங்க. ஏய் போடின்னு சொல்றல. அத்தை, அது மட்டும் சொல்லாதீங்க அத்தை. நீ அமைதியா இருந்திருந்தா கூட அவ கொஞ்ச நேரம் கத்திட்டு அமைதியா விட்டுருப்பா. அதை விட்டுட்டு அந்த மாதிரி சொல்லாதன்னு சொன்னா மறுகதான் அதேதான் திரும்ப திரும்ப சொல்லுவா. மாட்னி அன்னைக்கு போடி. அத்தை வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்ன போக சொல்லாதீங்க அத்தை. நான் மாமாவை பார்க்கணும் அத்தை, ப்ளீஸ் அத்தை, சொன்ன கேளுங்க அத்தை. இப்ப போக சொல்ல போறீங்களா இல்லையா? அத்தை அத்தை வேண்டாம் அத்தை, நான் இங்கே இருக்கேன் அத்தை. ஐயோ பிரச்சனை வேண்டாம். புனிதா, ராசாதி கூட்டி வீட்டுக்கு போ. மாமா வேண்டாம் மாமா, நான் இங்கே இருக்கேன் மாமா. ஏங்க அவ எதுக்குங்க வீட்டுக்கு போனோம்? நீ பேசாம இருக்கியா? ராசாத்தி, நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. இப்போதைக்கு நீ வீட்டுல இருக்கிறதா நல்லது. இனியனுக்கு எது ஆகாதம்மா. நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்மா. நீ வீட்டுல போய் இருமா. மாமா, நான் மாமாவை பார்க்கணும் மாமா. அவன் வீட்டுக்கு தானே வரப்போறான் ராசாத்தி, அங்க பாத்துக்கலாம். நீ வீட்டுக்கு போம்மா. புனிதா, அண்ணியை கூட்டு வீட்டுக்கு போம்மா. அண்ணி வாங்க அண்ணி. அண்ணி வாங்க அண்ணி. ஓ ராசாத்தி. சாமி, எனக்கு எதுவும் வேண்டாம். குழந்தை பாக்கியம் கூட வேண்டாம். எனக்கு என் மாமாவை மட்டும் திருப்பி கொடுத்துரு சாமி. எனக்கு அது மட்டும் போதும் சாமி. நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு மட்டும் ஏன் எல்லா பிரச்சனையும் தர?
எனக்குன்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காதா? என்னால இப்போ தேவையில்லாம மாமா ஹாஸ்பிட்டல்ல மோசமான நிலைமையில இருக்காரு. அவர் மட்டும் எனக்கு பழையபடி திருப்பி கொடுத்துரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இப்ப கூட இந்த நிலைமை ஆனதுக்கு காரணம் நான் தான். என்ன அடிக்க வந்ததுனாலதான் என் மாமாவுக்கு அடிபட்டுருச்சு. என்னாலதான் இப்படி ஆச்சு. என்னாலதான் இப்படி ஆச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னாலதான் ஆச்சு. என்னாலதான் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புனிதா, என்ன விடு புனிதா. என்னாலதானே இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. ஐயோ அண்ணி, அடிபட்டுரும் அண்ணி. படட்டும் புனிதா. மாமாவுக்கு இதே மாதிரி தானே அடிபட்டுச்சு. அண்ணி, முதல்ல நீங்க எந்திரிங்க. அண்ணி, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது அண்ணி. நீங்க அழுகாதீங்க. இந்த மாதிரி தேவையில்லாம உங்க உடம்ப காயப்படுத்திக்காதீங்க. எல்லாமே என்னால தானே புனிதா. ஐயோ அண்ணி, அதை விடுங்க. அதெல்லாம் தெரியாம நடந்த சம்பவம். அழுகாதீங்க அண்ணி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல புனிதா. நீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுங்க அண்ணி, எல்லாம் சரியாயிடும். என்னால எப்படி புனிதா சாப்பிட முடியும்? கொஞ்சமாவது சாப்பிடுங்க அண்ணி. இல்ல புனிதா, என்னால முடியாது. மாமா கண் முழிக்காம பச்சை தண்ணி கூட என் தொண்டையில இறங்காது. சரி அண்ணி, வந்து படுங்க வாங்க. பாத்து. எல்லாம் அந்த ராசாத்தி வந்த நேரம்தான். அவ நம்ம வீட்ல இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனை வருது. அவ வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல சின்ன சண்டை, சின்ன சத்தம் ஏதாவது வந்திருக்குமா? ஆனா இப்ப பாருங்க, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை. இனியனே இதோட 2-3 தடவை சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டான். எல்லாம் அந்த ராசாத்தியோட கெட்ட நேரம் தான். இப்படியே போச்சுன்னா அவ என்ன வேணா பண்ண தயங்க மாட்டா. நம்ம புள்ள இனிய உசுறுதான் நமக்கு முக்கியம். முதல்ல இனிய குணமாகி வந்த உடனே அந்த ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும். அப்பதான் இனியனால நிம்மதியா வாழ முடியும். மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அவதான். இனிமே அவ அந்த வீட்லயே இருக்க கூடாது. சரிகமா